கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடியட் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இரவு நேரத்திலே பல சூழ்நிலை கர்த்தருடைய கிருபையினாலே இணைந்திருக்கிறீங்க. இரவு நேரத்திலே சில நாள் எச்சரிப்பின் செய்தி போல அநேக குடும்பத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கு. இந்த நாளிலும் நாம் ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம். துன்மார்க்கனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வசனங்களை நாம் தியானிக்கும் போது நம்ம மனம் திரும்பும் போது மறுபடியுமாக நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் துன்மார்க்கமாக வாழ்ந்த நிறைய காரியங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் பக்கம் மனம் திரும்பி என் பாவத்தை மன்னிங்கப்பா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே நித்தமும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். மனம் திரும்பி வேதத்தை கையில் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். உலகத்துள்ள காரியத்தை வெறுத்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்ப ஆரம்பித்தேன். இந்த நிமிஷம் வரைய உயிரோடு இருக்கிறேன். ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். யோபு 20ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்கள். அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும், அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும், அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமாகும் என்றான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும். சம்பத்து சிறந்த சொத்து அப்படிம்பாங்க. ஆசீர்வாதம் போய்விடும். அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும், அவருடைய கோபத்தின் நாளிலே என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய கோபம் ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீட்டுள்ள சொத்துலாம் காணாம போயிருது. இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும், அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமாம் என்றான். இப்போ இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம எப்படிலாம் எடுத்துக்கொள்ளலாம்? அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும், அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அவருடைய கோபத்தின் நாளிலே தான் இதெல்லாம் நடக்கு. அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். அவைகள் அப்படின்னா துன்மார்க்கனுடைய வீட்டில் உள்ள சம்பத்து கரைந்து போகும். அப்போ ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை இருக்கு, ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைய திரும்பி பார்த்தா பக்கத்தில் இருக்க பிள்ளையும் நல்லா படிக்கும். அதே நேரத்தில் பக்கத்தில் ஒரு பையன் வாலிப வயசில் இருக்கான், ஒரு கஞ்சா பழக்கமோ ஒரு போதை பழக்கமோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறான ஒரு காரியம், கர்த்தரை விட்டு தள்ளி போகிற ஒரு பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருக்கான், துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பையனை யாரும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. துன்மார்க்கனை திரும்பி பார்க்கக்கூடாது. நான் கர்த்தருக்கு பிரியமானபடி எப்படி வாழணும், நான் தேவனை விட்டு தள்ளி போடன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம 24 மணி நேரம் பூமியில தான் வாழ்றோம். உலகத்திலே அக்கிரமம் மிகுதியாகி கொண்டே இருக்கு, அன்பு தணிந்து கொண்டே இருக்கு. இது கடைசி காலத்துல நான் ரியலா பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சிந்தனையில அக்கிரமம் வருதா, நம்முடைய பேச்சில் அக்கிரமம் இருக்கா, நம்ம இருதயத்துக்குள்ள அக்கிரமம் இருக்கா, நம்ம சிந்தனையிலே தவறான சிந்தனை இருக்கா, நம்ம கண்ணுல தவறான பார்வை இருக்கா, நம்ம கையில தேவையில்லாத காரியங்கள் இருக்கா, நம்ம கால் கர்த்தருக்கு பிரியமான இடத்துல தான் நிற்கா. அப்பதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் துன்மார்க்கன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் துன்மார்க்கனா வாழ்ந்ததுனால சொல்லித்தரேன். அதை ஏன் சொல்லித்தர வேண்டிய அப்படின்னா, ஒரு மனுஷன் நீதிமானா வாழ்ந்தாச்சு அப்படின்னா எல்லா ஆசீர்வாதமும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணுமே. நான் 2009, 2010 வீடு கட்டினேன். 2015 அந்த வீடை வித்தாச்சு. காரணம் என்ன? மாந்திரியம் பண்ணி விற்கிறதுக்கு பணம் கொடுத்து பல லட்சங்கள் கடன்ல நஷ்டப்பட்டு வீடு வித்தாச்சு. ஒரு மனுஷனுடைய சொத்து ஏன் அழியுது அப்படின்னா துன்மார்க்கனா வாழ்ந்தா அழிஞ்சு போயிருது.
நல்ல வீட்டில் போய் படம் நாடகம் இஷ்டம் போல இருப்பேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டேன், கர்த்தரை தேட மாட்டேன், இஷ்டம் போல வாழ்ந்தேன், துன்மார்க்கனா வாழ்ந்தேன். நல்ல மாந்திரியம் பண்ணி என்னெல்லாமோ எலுமிச்சம்பழம் வச்சிருப்பேன், கோழி அறுத்திருப்பேன், எதெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாம் செஞ்சேன். அதனால துன்மார்க்கனா ஒரு மனுஷன் போகும்போது அவனுடைய சொத்து அழிஞ்சு போயிருது, அவனுடைய வீட்டில் உள்ள எல்லா சம்பத்து எல்லாம் அழிஞ்சு போயிருது. இந்த வசனத்தை நீங்க ஏன் நைட்டு நீங்க கூட யோசிக்கலாம், பிரதர் இதெல்லாம் நைட்டு கிட்ட எங்களுக்கு தூக்கம் வராதே. ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்தா அவங்களுடைய சொத்துலாம் கரைந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 50-55 லட்ச ரூபா நான் நஷ்டப்பட்டு நான் நடுரோட்டுக்கு வந்த ஒரு வியாபாரி, கையில ₹1 கூட இல்லாம நடுரோட்டுக்கு வந்த வியாபாரி. என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, துன்மார்க்கனா வாழ்ந்தாச்சு அப்படின்னா தேவனுடைய கோபத்தின் நாளிலே சொத்துலாம் அழிஞ்சு போயிடும், கரைந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்திலே இப்ப வீட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு செல்போனு, மனைவிக்கு செல்போனு, அம்மாவுக்கு செல்போனு, அப்பாவுக்கு செல்போனு, வாலிப பையன் அழகா கேம் எடுத்து விளையாடுறான், சந்தோஷமா அம்மா அப்பா பாட்டிலாம் ரசிப்பாங்க. அந்த பையன் 6 மணி நேரம் 8 மணி நேரம் செல்போன் பார்க்கறான், கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. கையில பைபிள் எடுத்து வாசிடா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, தேவனை தேடு சொல்றதுக்கு ஆளு கிடையாது. ஒரு வீட்டுல என்ன தப்பு நடக்கு, என்ன பிரச்சனை நடக்குன்னு சொல்லி நல்ல ஆழமா கவனிச்சாச்சு அப்படின்னா பிள்ளைகளை சரியா அம்மா அப்பா வளர்க்கலை. 2வது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை. கணவர் பார்த்தா யார்கிட்டயோ தேவையில்லாம போன் கால் மணி கணக்கா பேசிட்டு இருக்கிறாரு. மனைவி பார்த்தா வீட்டுல என் புருஷன் என்கிட்ட பேசுவாங்களான்னு சொல்லி பொறுமையா இருப்பாங்க. அங்க பார்த்தா வேற ஏதோ கல்ல தொடர்பு. துன்மார்க்கனா மாறும்போது அந்த வீட்டுல சொத்துகள் எல்லாம் கரைந்து போகும். ஒரு வீட்டுல மாசம் ஒரு 10,000 ரூபாய் இல்ல 20,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. அதுல பாதியை கொண்டு அந்த தண்ணி அடிக்கிற கடைக்கு, மதுபான கடைக்கு, ஒயின் ஷாப்பு கொடுத்தாச்சு அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஆஸ்தி எல்லாம் கரைந்து போகும். ஒரு வீட்டுல வாலிப பிள்ளை வேற இடத்துல போய் வேலை பார்த்த, ஏம்மா நீ வீட்டை விட்டு போய் தங்கி இருந்து வேலை பார்க்குற, எங்க அப்பா டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வந்து கெட்ட வார்த்தை போட்டு பேசுவார், எங்க அம்மா அடிப்பாரு, நான் அதுலயே பயத்திலே நான் வெளியில போய் வேலைக்கு போயிட்டேன், எனக்கு வயசு கம்மி தான், பரவாயில்ல எங்க வீட்டுல இருந்து எனக்கு பயமா இருக்கு, எங்க அப்பாவை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அதனால நான் ஹாஸ்டல்ல போய் இருந்து தங்கி இருந்து நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளை கூட அந்த வீட்டுல இருக்க முடியல. ஒரு குடும்பத்துல மனைவி புருஷனை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, என் புருஷனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, என்னை அடிக்கிறாரு, என் மேல சந்தேகப்படுறாரு, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட நிறைய தேவையில்லாத காரியம் கெட்ட வார்த்தை பேசுறாரு, ஆனா செய்யற ஃபுல்லா அவரு, ஆனா என்னைய தப்பா பார்க்காரு. அந்த வீட்டுல அந்த மனைவி இருக்க முடியல. காரணம் என்ன? தேவனுடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும், எல்லாம் கரைஞ்சு போயிடும். ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க, அந்த 4 பேர் ஏன் இருக்க முடியல? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே, ஏன் இருக்க முடியல? அப்படி என்ன ஒரு வீட்டுல நடக்குது? ஒரு வீட்டுல இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு குடும்ப ஜெபம் இல்லை. நான் நிறைய விட பார்த்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில நான் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருந்தால் அந்த வீட்டுல நிறைய பிரச்சனைகள், ஆபத்துகள்லாம் வரும். இரவு நேரத்துல இப்படிலாம் நீங்க தேவனுடைய வார்த்தையை கவனிச்சு கேட்கும்போது ஒரு ஆத்துமா மனம் திரும்பினா கூட பரலோகத்துல சந்தோஷப்படும். அதனால இரவு நேரத்துல சில எச்சரிப்பான செய்தியை கேளுங்க. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. குடும்ப ஜெபமும் பண்ணிடுவாங்க, சர்ச்சுக்கும் போயிடுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசி ஜெபம் பண்ணிடுவாங்க. பகல் நேரத்தில் ஃபுல்லாக வீட்டில் போய் பார்த்தா நாடகம் இல்லை படம், வீட்டில் அப்புறம் வேற ஏதாவது ஓடிட்டு இருக்கும். 24 மணி நேரம் உங்கள் வீட்டுக்குள்ள தேவன் உலாவணும் அப்படின்னா உங்கள் வீடு தேவனுக்கு பிரியமானபடி மாறிட்டா, நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே, நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே மாறிட்டா, கர்த்தருக்கு பிரியமானபடி நான் மாறியாச்சா? கர்த்தருக்கு பிரியமானபடி நான் மாறினா மட்டும்தான் என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இது என் கண்ணால நான் பார்த்த விஷயம். நான் 2015 2016 எப்படி இருக்கிறேன், 2020 எப்படி இருக்கேன், 2024 எப்படி இருக்கிறேன்,
ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போறேன்னா, போகாம இருக்கிறேன்னா, இதை யோசித்து பார்ப்பேன். எனக்கு பயமா இருக்கும். வசனத்தை விட்டு வழி விலகும் போதெல்லாம் பயமா இருக்கும். துன்மார்க்குன்னு சொல்லி போட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகுனாலே துன்மார்க்கு. நான் ரொம்ப கஷ்டப்படுற காரியம் இதுதான். துன்மார்க்கன் நீதிமான், துன்மார்க்கன் நீதிமான், துன்மார்க்கன் நீதிமான். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சினாலே துன்மார்க்கன் என்று எழுதப்பட்டு, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டு. எத்தனை குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை, எத்தனை குடும்பத்துல லட்சக்கணக்கா கடன், எத்தனை குடும்பத்துல கணவன் மனைவி பேசாம இருக்காங்க, எத்தனை குடும்பத்துல பிள்ளைகள் தவறான தொடர்பு, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு, தவறான பழக்க வழக்கங்கள், தவறான சிநேகம், தவறான காரியம். அந்த வீட்டுக்குள்ள போய் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் செல்போன் கேம்லயோ, தேவையில்லாத வெப்சைட்டோ, தேவையில்லாத நபரோ, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்லயோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு வீட்டில் உள்ள ஆசீர்வாதம் போயிருமா. எப்போ போகுது, ஏன் போகுதுன்னு சொல்லி அழகா கையில பைபிள்ல எழுதி வச்சிட்டாரு. நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா நமக்கு எல்லா காரியமும் கற்றுக்கொள்ள முடியும். அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும், அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். தேவனுடைய கோபத்தின் நாள்ல தான் இதெல்லாம் நடக்குது. அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும் அப்படியே எழுதப்பட்டிருக்கு. ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று எழுதும்போது தான் நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். சம்பத்து போய்விடும் அப்படின்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். அதுக்குதான் சொன்னேன், எக்ஸாம்பிளா என் வாழ்க்கையில சொன்னேன். 2010 வீடு கட்டினேன், 2015 வீடு வித்துட்டேன். ஏன்னா இந்த 5 வருஷம் துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கேன். இஷ்டம் போல நல்ல டிவி படம் பார்த்து, நல்ல இஷ்டம் போல நானும் எல்லா மனுஷனை போல சர்வசாரமா வாழ்ந்திருக்கேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் நற்கன் எடுப்பேன். பக்கத்துல சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஆனா என் வாழ்க்கையில நீதிமானுக்குள்ள அந்த காரியம் இல்லை. ஆனா தேவனுடைய கோபம் ஒரு நாள் வெளிப்படும் போது என்னுடைய சொத்து, என்னுடைய எல்லா ஆசை எல்லாம் அழிஞ்சு போய் நான் நடுரோட்டுக்கு வந்தேன். லாஸ்ட் நான் வியாபாரத்தை விட்டு வெளியில வந்துட்டேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, துன்மார்க்கனா வாழும்போது தூரத்துக்கு வீசிடுறாரு, வேற தேசத்துக்கு வீசிடுறாரு. தேவனுடைய கோபத்தின் நாளிலே மட்டும்தான் இது நடக்கும். சில குடும்பத்தில் நினைப்பாங்க, அந்த வீட்டுலாம் துன்மார்க்கனை தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உடனே நம்ம மக்கள் வியாக்கியானம் பேசுவாங்க. எந்த மனுஷனாலும் நல்லா இருக்கட்டும், ஆனா தேவனுடைய கோபத்தின் நாளிலே, அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். யோபு 20, 29, 28 நீங்க அழகா வாசித்தா புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய கோபத்தின் நாளிலே அவைகள் அப்படின்னா வீட்டுல சொத்துலாம் கரைந்து போகும். அப்ப கரைந்து போற ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னா நான் எங்கேயோ சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ உங்கள்கிட்ட நான் பேசுறேன், என் வீட்டுல சொத்துலாம் காணாம போகுது, நான் நடுரோட்டுக்கு வரேன் அப்படின்னா நான் எங்கேயோ தப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். எங்கேயோ தப்பா வாழும் போது என் வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். நான் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா என் குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கு என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் செய்கைக்கு தக்கதாக கிடைக்கும் பங்கு. அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு கிடைக்கும் பங்கு. அவன் என்ன செய்யறானோ அதுக்குள்ள பங்கு தான் அவனுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நித்திய ஜீவன். யோபுல 21:17 எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம், அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும், அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது நம்ம என்ன தரமா யோசித்து பார்க்கலாம், எப்படியாவது மனம் திரும்பணும். அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏன்னா என் வாழ்க்கையில நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறி வாழ்ந்த ஒரு நபர். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறி ஆச்சுனாலே கையில ஆசீர்வாதம் இருக்காது. அதை ஏன் மறுபடி சொல்ல வேண்டியது அப்படின்னா, இன்னைக்கு இயேசுவை தேடுறாங்க, மனம் திரும்பிட்டாங்களா, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாங்களா, கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிச்சாங்களா, நீதிமானாக வாழணும்னு சொல்லி அர்ப்பணித்தார்களா? அதுதான் முக்கியம். ஒரு மனுஷன் துன்மார்க்கனாவே வாழ்ந்துட்டு என் வீட்டுல எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு, ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. 12 வருஷமா நானும் என் மனைவியும் பிரிஞ்சிருக்கோம். சரி,
நான் ஞானஸ்தானம் எடுத்து நான் 7 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். சரி. என் மனைவி இன்னும் வர மாட்டேங்கிறாங்க. சரி. நீங்க போய் உங்க மனைவியை கூப்பிட்டீங்களா? கூப்பிடல. நான் தான் சர்ச்சில் போய் ஜெபம் பண்றோம்ல, அப்ப என் மனைவி வந்துருவாள்ல அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுறாங்க. ஆனா மனைவிட்ட போய் அன்பா பேசி மனைவியை கூட்டு வரணும், அந்த எண்ணம் வரமாட்டுது. சர்ச்சுக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்துதாங்க, வார வாரம் நற்கரணை எடுத்துதாங்க, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. ஆனா மனைவிட்ட அன்பு கூறணும், மனைவியை நேசிக்கணும், பாவத்தை மன்னிக்கணும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கணும், அந்த எண்ணம்லாம் உள்ள வரமாட்டுது. அப்ப கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கல்லான இருதயம் இருக்கும்போது தான் பிரச்சனை, ஆபத்து எல்லாம் வருது. ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டே இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும். அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருமா. ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். இந்த வசனம்லாம் வாசிக்கும்போது எனக்கு தான் பயமா இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்த துன்மார்க்கன். இந்த நிமிஷம் வரைய உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அவ்வளவுதான், உயிர் பிச்சை. இதெல்லாம் யோசித்தாலே ஆட்டோமேட்டிக்கா நைட் நேரத்துல மனம் திரும்ப ஆரம்பிச்சிடலாம். நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுப்பீர். தேவனுடைய கோபத்துல ஒண்ணு வேதனை என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள வேதனை இருக்கா? யோசித்து பாருங்க. குடும்பத்துக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்துல வேதனை இருக்கா? அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சு பார்க்கணும். தேவன் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில், ஐயா தேவனுடைய கோபத்துல வேதனையை பகிர்ந்து கொடுக்காராம். அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் தண்டனை தான். இன்னைக்கு எடுத்த செய்தி என்னன்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு மனுஷன் மனம் திரும்பினா மட்டும்தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம மக்கள் என்ன நினைக்காங்க அப்படின்னா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், இன்னும் என் குடும்பத்திலேயும் ஆசீர்வாதம் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா வீட்டுல போய் பார்த்தா 6 மணி நேரம் செல்போன்ல தான் படுத்து கிடக்காங்க. மனைவிட்ட பேச மாட்டுக்காங்க, பிள்ளைகிட்ட பேச மாட்டுக்காங்க, செல்போன்ல தான் மூழ்கி போய் கிடக்குறாங்க. அதனாலதான் அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை மறுபடியும் வருது. ஏன் 6 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டியதானே? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும். துன்மார்க்குடைய விளக்கு அணைந்து போகுமா? துன்மார்க்குடைய வாழ்க்கையே முடிஞ்சிடும். எத்தனை சடுதியில் ஆபத்து. அப்போ ஒரு துன்மார்க்கனா வாழ்ற ஒரு பாவி மனம் திரும்பும் போது, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறான். அப்ப நைட் நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் விலகி துன்மார்க்கனா வாழ்றேனா நான் தான் செக் பண்ணி பார்க்கணும். நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டோமா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம்ல, செல்போன்ல சார்ஜ் இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம்ல, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம கரெக்டா வேலை பார்த்தோமா, யார்ட்டையாவது தேவையில்லாம பேசிட்டோம்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணி பார்க்குறோம்ல. அதே போல நைட்டு படுத்து தூங்குறதுக்கு முன்பாக என் வாழ்க்கையில நான் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானபடி தான் நான் வாழ்றேனா, அதை நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும் என்று எழுதப்பட்டு. ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா, அந்த வீட்டுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஆசீர்வாதம் இருக்காது. ஆசீர்வாதம் கரைஞ்சு போயிருமா. அவன் என்ன செய்யறானோ அதுக்கு நேரா அந்த வீட்டுக்குள்ள அதனுடைய பங்கு வந்துடும். ஒருத்தன் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய விளக்கு, அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றான் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா வேதனை இருக்கும். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றான் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள எப்பனாலும் ஆபத்து வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன செய்யறோம், இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கலாம். உங்களுக்கு வேணா நான் கடைசியில வேணா ஒரு வசனம் வேணா காமிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அதே நேரத்துல மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தை கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, அதே நேரத்தில் நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப இரவு நேரத்துல செய்தி என்ன பிரதர்
அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யாராவது கேட்டால், நம்ம வாழ்க்கை துன்மார்க்கமாக இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய சாபம் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய சாபம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்காது. அதே நேரத்தில் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி நான் வாழ ஆரம்பிக்கும் போது நீதிமானா மாறி அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாக மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது கர்த்தர் மறுபடியுமாக நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த இரவு நேரத்தில் இந்த செய்தி கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான காரியம் இருக்கா, நம்ம மனம் திரும்புவோம். இல்லை நான் நீதிமானா வாழ்றேன் அப்படின்னா இன்னுமாக நீதிமான வாழ்றதுக்கு நம்ம எப்படிலாம் காத்திருந்து பைபிள் வாசிக்கணும், எப்படிலாம் இரவும் போலுமா தேவனை தேடணும், அதை நம்ம யோசித்து பார்ப்போம். ஏன்னா வேற நாட்டில் இருக்கிறீங்க, வேற இடத்துல இருக்கிறீங்க, சில இடத்துல கையில் பைபிள் இல்லாமல் இருக்கு, சில இடத்துல ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, ஆனால் வேற இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் சில பாவத்தில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க, ஆனால் வெளியே தெரியாது. இப்போ கையில் லேட்டஸ்ட்டாக செல்ஃபோன் தான் இருக்குது. நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை தேடி பார்க்கும்போது செல்ஃபோனில் தேவையில்லாமல் யார்கிட்டயாவது பேசி பேசி அவங்களே கரைப்படுத்தி விடுறாங்க. அப்போ வீண் வார்த்தையினாலே வாயில் புறப்பட ஒவ்வொரு வார்த்தையிலையும் தேவையில்லாமல் என்னெல்லாம் நம்ம பேசுகிறோமோ அதிலெல்லாம் வரக்கூடிய ஆபத்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அந்த இரவு நேரத்தில் நம்ம வாழ்க்கையில நம்ம எங்கே கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கோம் அதை மட்டும் நம்ம யோசித்து பார்த்தால் இரவு நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது எந்தெந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் ஆவியானவங்களுக்கு பேசுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே உம்முடைய பாதபடியிலே நாங்கள் எல்லாரும் வருகிறோம்ப்பா. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றோர்களாகி என்று எழுதப்பட்டிருக்குப்பா. பாவம் செய்யும்போது என்னுடைய மகிமையை நாங்கள் இழந்துட்டோம்ப்பா. கர்த்தரை விட்டு நாங்கள் தள்ளி போகும்போது துன்மார்க்கனா மாறிட்டோம்ப்பா. துன்மார்க்குடைய விளக்கு அணைந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் துன்மார்க்கனை அப்பா தண்டனை கொடுக்கும்போது வேதனை என்று எழுதப்பட்டிருக்கு. ஆஸ்திலாம் கரைந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் வேதனையில காணப்படுறாங்களோ, அணைஞ்சு போன ஒரு வாழ்க்கையில காணப்படுறாங்களோ, ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையில காணப்படுறாங்களோ, எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. நாங்க கர்த்தரை விட்டு எத்தனை காரியத்திலே பாவத்தில் வாழ்றோம், எங்க பாவத்தை மன்னிங்கப்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருப்பா. நாங்க துன்மார்க்கனா வாழக்கூடாதுப்பா, நாங்க நீதிமானா வாழணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. உங்களுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற கிருபை தாங்கப்பா. எங்க வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா மாறணும்ப்பா. இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு தன் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்களோட ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. எங்க வாழ்க்கையில சிந்தனையுள்ள பாவத்தை மன்னிங்க. வீண் வார்த்தை, தேவையில்லாம கண்ணுள்ள பாவம், எங்க வாழ்க்கையிலே இதயத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்கப்பா. எங்க உடம்புல அப்பா பாவங்கள் ஒரு இதே இருக்கக்கூடாது, ஒரு செல்லே இருக்கக்கூடாதுப்பா. எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா இருக்கணும்ப்பா. நாங்க நீதிமானா இருக்கணும். எங்க சிரசின் மேல ஆசீர்வாதத்தை வைக்கிறது தடையா இருக்கிற எல்லா அக்கிரமம், பாவம், மீறுதல், பாவம், துன்மார்க்கமான காரியம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்க நீதிமானா மாற்றி எங்களுடைய தலையில அப்ப ஆசீர்வாதத்தை மறுபடியும் வாங்கி ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நாங்கள் காணப்பட வேண்டும். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீர் ராஜா. எல்லா குடும்பத்திலும் ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக எளிமை பிரகாசிக்கட்டும். எங்கள்கிட்ட உள்ள பாவத்தை மன்னித்து ஆசிரியங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகின துன்மார்க்கன் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை விட்டு நாங்கள் எங்கெல்லாம் விலகிட்டோமோ அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. மன்னித்து மறுபடியும் ஆசிரியங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியில் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்கள்கிட்ட நிறைய குறைகள் இருக்கு, மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை விட்டு நாங்கள் தள்ளி போயிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வருகிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்க. எல்லாருடைய பாவத்தை மன்னிங்கப்பா, மன்னிங்க அப்பா. இன்னுமா மன்னிங்க, மன்னிங்க. எத்தனையோ குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, எல்லா குடும்பத்தில் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா.
மன்னித்து அப்பா பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும். இந்த நாளில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கணும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கணும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தும் ராஜா. எந்த குடும்பத்திலே தாழ்த்துறவங்களோ, அர்ப்பணிக்கிறவங்களோ, அவங்களோட வாழ்க்கையில எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க ராஜா. தேவனுக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். துன்மார்க்கமான ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம். துன்மார்க்கமான காரியம் வேணாம்ப்பா. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போற எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த இரவு நேரத்திலே கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் நெருங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்பிள்ளை ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்த பின்பாக டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சும் ஏவல்ல, சில குடும்பத்துல நைட் நேரத்துல தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், கெட்ட சொப்பனம், செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தை சுட்டரிக்கப்படட்டும். வெளிநாட்டுல இருக்காங்க, இருக்கிற இடத்துல பாதுகாப்பு தாங்க. குடும்பம் பிரிந்து போயிருக்கு, மறுபடியும் இணைந்து வாழ உதவி செய்யுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் பரிபூரணமான சுகம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு நாமத்தினால இப்பொழுது அப்பா உடைய வல்லம் இறங்கி விட்டாச்சா. அப்பா இறங்கி வாங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளையும் சந்திங்க. எந்த இடத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் தொட்டு பரிபூரணமா சுகமாக்கி தாங்க ராஜா. அவங்களுடைய படுத்த படுக்கை எல்லாம் மாற்றுங்க. வியாதியை எல்லாம் நீக்கி போடுங்க ராஜா. எங்களோட பலவீனம், எங்களோட நோய் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவர் நம்முடைய தழும்புகளால சுகம் மாநில என்று வேதம் படி அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து குணமாக்கி தாங்க. உம்முடைய பாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் படுத்து தூங்க போறாங்க, இன்பமா நிறுத்தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. தேவையில்லை எந்த ஒரு காரியம் வரக்கூடாதுப்பா. சீக்கிரமா படுத்துங்கிறது கிருபை செய்யுங்க. செல்போன்லயோ டிவிலையோ எதுலயோ ஒரு அடிமையா இருக்கக்கூடாது. குடும்பம் சந்தோஷமா, சமாதானம், ஐக்கியமா இருக்க வேண்டும். எல்லா வீடுக்குள்ளேயும் விசேஷமா இயேசு கிறிஸ்து ரத்தங்களை விட்டும், முன்னும் பின்னுமாக இயேசு கிறிஸ்து ரத்தங்களை விட்டும், உருவின பட்டயத்தோட எல்லா பக்கமும் தேவ தூதர்கள் அப்பா நின்று கொண்டு விட்டும், முன்னும் பின்னுமா விசேஷமா எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் இறங்கி வரும்போது விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம். எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்க ராஜா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வர்றதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் நீக்கி போடுங்க. ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க. சில குடும்பத்துல ஊனமுற்றோர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல தனிமையில வாழ்றாங்க. கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, சில குடும்பத்துல பிள்ளைகள் விட்டுட்டு போயிட்டாங்க, சில குடும்பத்துல வயசாயிட்டு, சில குடும்பத்துல யாருமே இல்லாமல் அனாதையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, வீடு வாசல் இல்லாம வெளியில இருக்காங்க, சில குடும்பத்துல வேலைக்கு போன இடத்துல தனிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க, சில குடும்பத்துல நைட் நேரத்துல பல சூழ்நிலை, குழப்பத்தின் மத்தியில, மன அழுத்தத்தின் மத்தியில, நிம்மதி இல்லாமல் பலவிதமான பிரச்சனையோடு, பயத்தோடு அப்பா நைட் நேரத்துல இருக்கிறாங்கப்பா. தூக்கம் வர மாட்டுக்கு. சில குடும்பத்துல நைட் நேரத்துல தூக்க மாத்திரை போடுறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்தித்து, அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ, என்ன பிரச்சனையோ எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றி அந்த குடும்பத்தை உடனே ஆசீர்வதிக்கணும்ப்பா. கடன் பிரச்சனைல இருக்காங்க, கஷ்டத்தின் மத்தியில இருக்காங்க. அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், குழுக்குள்ள பணம் அடைக்கணும், பேங்க் லோன் இருக்கு, இன்னும் ஹவுசிங் லோன் இருக்கு, கார் லோன் இருக்கு, அப்பா பிசினஸ் லோன் இருக்கு, இன்னுமாக மற்ற லோன் சொந்தக்காரங்கிட்ட வாங்கின கொடுக்க முடியல. சில குடும்பத்துல அப்பா ஜாமீன் கையெழுத்து போட்டாங்கப்பா, நகை கொடுத்துட்டாங்க, பணம் கொடுத்துட்டாங்க, வரமாட்டுக்கு. எத்தனையோ குடும்பத்துல நைட் நேரத்துல பலவிதமான பிரச்சனைக்கு நடுவில் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். யாரெல்லாம் இரவு நேரத்துல எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து பரிபூர்ணமாக கர்த்தர் விடுதலை செய்ய ராஜா. எத்தனையோ குடும்பத்திலே தேவனர்லி அப்ப மினிஸ்டர் மூலியமாக இரவு மூலமா இணைந்திருக்க ராஜா. அந்த குடும்பம் ஆசிரியக்கப்பட்டு உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கையில இருக்க குறைகளை மன்னிங்கப்பா, குற்றங்களை மன்னிங்கப்பா, கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிங்கப்பா. எங்களுக்காக ஜீவ பலியானிகளே உண்மை நாங்களை அழைக்கிறோம் ராஜா. எங்களுடைய பாவத்துக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு இந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை நாங்கள் அழைக்கிறோம்ப்பா. எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் ஆசிரியர் ராஜா. இரவு நேரத்துல எத்தனையோ குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள், அந்த எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் அப்பா உடைய பிள்ளைகள் ஆசிரியர் ராஜா. இரவு நேரத்துல எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க. அந்த பிள்ளைகள் விசேஷமாக ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. நைட் நேரத்துல குடும்பமாக அப்பா சந்தோஷமாக பாட்டு படிச்சு ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எங்க வாழ்க்கையில இருக்க குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இரவு நேரத்துல எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தர் பேசி கொண்டு கிருபைக்காக நன்றி. இந்த இரவு நேரத்திலே அப்பா யாரெல்லாம் மனம் திரும்பினாங்களோ அந்த குடும்பம் விசேஷமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.
எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். இப்பொழுதே அப்போ அவங்க பிள்ளைகளை கத்தர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. வேதனையோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, பலவிதமான சூழ்நிலையோடு இருக்காங்க. அந்த குடும்பத்தை கத்தர் சந்திங்க. கத்தருடைய நாம மகிமைப்படட்டும் ராஜா. விசேஷமா யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கத்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கத்தர் அந்த நாளில் பாதுகாத்து ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி ராஜா. டிரைவிங் லைன்ல போயிட்டு இருக்காங்க. காலையில் எத்தனையோ குடும்பத்துல டிரைவிங் லைன்ல போயிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு கத்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ராஜா. நைட் நேரத்துல பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, டிராவலிங்ல இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் டிரைவிங் லைன்ல போயிட்டு இருக்காங்க. நைட் நேரத்துல வேற வேற இடத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்லாம் போயிட்டு இருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட இருக்கட்டும் ராஜா. விசேஷமா நைட் நேரத்துல டியூட்டில இருக்காங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்துல பல இடத்துல அப்பா வேலை பார்த்து கொண்டிருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு வேணும். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தோட கூட ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்க. அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரியர் ராஜா. இந்த நாளிலும் கத்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னித்து மறுபடியும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளுங்கப்பா. உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. இரவும் போலுமாக வேதத்தை தியானித்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழைங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பிதாவின் சத்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும். இரவும் போலுமாக அப்பா எப்பொழுதும் வேதத்தை தியானித்து துதித்து ஜெபிக்கிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும். எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தி சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும். தீமையான காரியங்களை வெறுத்து நன்மை செய்ய அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த கிருபை தாங்க ராஜா. இரவு நேரத்துல தேவையில்லாத காரியத்துல போய் சிக்கிக்க கூடாது. எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துவங்க. கத்தோட நாம மட்டும் மேம்படுத்தும். இரவு நேரத்தில் ஜெபித்து எல்லா குடும்பத்தையும் கத்தர் கூட ஆசிரியங்க. உங்க நாம மேம்படுத்தும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுறோம். துதி கன மகிமை எல்லாம் முருக செலுத்திடும். ஏசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பருக்கு வந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வரைக்கும் நாம் எல்லாரும் ஆயத்தமா இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.